மட்டும்தான் இப்போ நம்ம வந்து அதை ஒரு நோக்கமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிமுக தாவேகாவோட கூட்டணி வச்சா இந்து மக்கள் கட்சி தொடருமா அந்த கூட்டணியில? நிச்சயமா. தாவேகா அப்ப ஏத்துக்குவீங்க? எதுக்காக ஏத்துக்கணும்? சரி, இப்போ நாங்க வந்து எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலில் எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தார். அரசியல் இது சகஜம். ஆனா அப்ப பாஜக கூட்டணி இல்லையே. யார் சொன்னா? பாஜக கூட்டணி வெளியேறி தான் எஸ்டிபியோட கூட்டணி அதான் சொல்றேன். அப்போ இப்ப தாவேகா வேணான்றீங்க, கூட்டணி வச்சா சார் தாவேகா வேணாங்கிறது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. தாவேகா வந்துங்க முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஊதுகுழல், திமுகவினுடைய ப்ராடக்ட், கிறிஸ்தவ மிஷினரியுடைய ப்ராடக்ட் அது. நாங்க வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சுட்டு எங்களுக்கு என்ன? ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சா பாஜக வெளியே வந்துருமான்றது? அதெல்லாம் வராது. எதுக்கு வருது? அப்போ சேர்த்துக்குவோம். அதெல்லாம் ஏங்க நாங்க அங்க காஷ்மீர்ல பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவர் முஃப்தி முகமது சையது கட்சியோட கூட்டணி வச்சிருந்தது பிஜேபி. பிஜேபி அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படியே அழகா. அதனால தான் ஆர்டிகல் 370 ரத்து பண்ண முடிஞ்சது. ஆனா இந்து மக்கள் கட்சி எதிர்ப்பு தான். அது எங்க அரசியல் நிலைப்பாடு வேற, அவங்க அரசியல் நிலைப்பாடு வேற, பாஜகவோட அரசியல் நிலைப்பாடு வேற. ஆமா, நாங்க வந்து ஏடிஎம்கே உடைய அரசியல் நிலைப்பாடு அவங்க வந்து தாவேகாவோட கூட்டணி சேர்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்தி அவங்க பலப்படுத்தினாங்கன்னா அது அவங்க வேலை அவங்க செய்யறாங்க.